ஓம் நமச்சிவாய. சில பேர் கேட்கக்கூடிய வார்த்தைகள், நான் தியானம் பண்ணும்போது எனக்கு மனதை ஒருநிலைப்படுத்த முடியல. நான் தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னோட மனம் அலைபாயுது, சிந்தனைகள் சிதறுது. அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். சிந்தனைகள் மாறுபடுது. நம்ம தியானத்துல உட்காரும் போது நமது மனம் பாத்தீங்கன்னா மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிறாங்க. அது தாவிக்கிட்டே தான் இருக்கும். நாம அதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்மள்ட்ட உள்ள ஆசைகள் பாத்தீங்கன்னாக்கா நிறைவேறலைங்கிறது தான் அர்த்தம். நாம எதை நினைச்சு போயிட்டு இருக்கோமோ அதுக்கு முழுமையா நம்ம இன்னும் வரலன்றது தான் அர்த்தம். அப்போ நம்மளோட ஆசைகள், நம்மளோட பற்றுகள் இன்னும் பாத்தீங்கன்னா இருக்கு, அது நிறைவேறல அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா, நாம ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலை நம்ம வச்சுட்டு வந்திருக்கோம், அது இன்னும் முடிவு பெறலன்ற ஞாபகம் வந்தாலே நாம அந்த வேலையை முழுமை பெறாம இருக்குன்றதான அர்த்தம். இன்னும் ஒரு மறுபடியும் உதாரணமா சொல்லணும்னா, ஒரு வீடை பெருக்கிக்கிட்டு இருக்கோம். வீடை பெருக்கிக்கிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னாக்கா, இதே சமையல் அறையில அடுப்புல பாத்தீங்கன்னா பால் வச்சிருக்காங்க. இவங்க வீடு பெருக்கிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அடுப்புல பால் வச்சிருக்கும், பொங்கியிருக்கும், அது பொங்கிருதோ அப்படின்ற ஒரு உணர்வுல வேகமா அதை போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க இந்த வேலையில ஒரு பற்றுதலை விட்டுட்டு இன்னொரு இதுக்கு போறாங்க. அப்போ அந்த இடத்தையும் நிறைவு பண்ணல, இதையும் நிறைவு பண்ணல. அப்ப இரண்டுமே நிறைவு பெறாத போது அவங்க அதை முழுமை பெற்று வர முடியாதுன்னு தான் சொல்லணும். அதற்கு என்ன செய்யணும்? எந்த வேலையை நீங்க எடுக்கணுமோ, அதாவது ஆன்மீகத்துல தியானத்துக்கு போகணும், உங்களோட ஆசைகள் என்னென்ன இருக்கு அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணிட்டு வாங்க. பூர்த்தி பண்ணிட்டு உட்காருங்க. அது உங்களுக்கு திருப்தியான முறையில உங்களுக்கு உண்மைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தியானத்தை கொண்டு போகும். அதை இல்லாம நீங்க எப்படி ஆன்மீகத்துக்கு வந்தாலும் அது உங்களுக்கு திருப்தியே தராது, தியானத்துக்கு முழுமை பெறாது. திகட்டிய பொருட்கள் மீதுதான் விருப்பம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு குறையும். திகட்டாத பொருட்களை மீண்டும் மீண்டும் நம்ம தேடுற மாதிரிதான் கொண்டு போவோம். அப்ப எந்த ஒரு பொருளை திகட்டும் நிலைமைக்கு நம்ம கொண்டு போகிறோமோ அப்ப அதன் மீது உள்ள பற்று நீங்கி நம்ம பாத்தீங்கன்னாக்கா தியானம்ன்றதுல உட்காரும் போது நம்மளுடைய இறை பற்றுங்கிறது இறைவனை மட்டுமே ஒருமித்த நிலையோடு அவரை போய் அடையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால தியானம்ங்கிறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி உங்களோட முழுமையான ஆசைகள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் திருப்தியான முறையில் அதை முடிவு பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் குறை தராது. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.